ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான மாதமாகவும் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான மாதமாகவும் கருதப்படுது. அப்படி என்ன முக்கியமான மாதமாக கருதப்படுது அப்படிங்கிறத அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நவம்பர் பிறந்த ஸ்டார்டிங்கில் நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமியானது வந்திருந்தது. இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் அன்னத்தில் வந்திருக்கக்கூடிய அன்ன பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஏற்பட்ட கிரகங்களுடைய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி கிடையாது. ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அன்ன பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு சக்திகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுது. இந்த பௌர்ணமியுடைய சக்திகள் பற்றி கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி பௌர்ணமியுடைய சக்தியையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நிறைய தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இது. தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. ஆக்சுவலி உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ, எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும். இது ஒரு அர்த்தம். அதே போல் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது. ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம். 1,00,000 சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது. ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமியில் பரிகாரம் செய்ய மறக்கக்கூடாது. ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் செய்திடுங்க. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயமாகினதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு, ஓலாக்கு, அரைப்படி, படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க. டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது. இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும். அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆளாக்குளோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க. அதன் மேலே ₹1 நாணயத்தை வைத்து விடுங்க. இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க. நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நில வெளிச்சத்தில் இருக்கட்டும். நீங்களும் அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது. இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசி எடுத்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும். அந்த ₹1 நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது, சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை. இந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா, அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து
அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும். அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க. இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க, உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான். இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்க, வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்ற நேரம் கூடி வரும். யோக போகக்காரகன் ராகு 3வது இடத்துல சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மனதில் ஏற்பட்ட குழப்ப விலகும். அத்தியாவசிய தேவை நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் அபிவிருத்தியாகும். வராமல் இருந்த பணம் வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். விவசாய லாபம் தரும். மருத்துவம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி விலகும். விரையதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் கையிருப்பு பணம் கரையும். செலவுகள் அவசியமானதாக இருக்கும். உடல்நல பிரச்சனை ஏற்படாது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். அப்புறம் போராடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தடைகளை தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனால் மாதத்தில் தொடக்கத்தில் செலவு அதிகரித்தாலும் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் மறையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரும். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 12, 2, 4 இடங்களில் கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணப்புழக்கம் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. விரைய செலவு கட்டுப்படும். தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். கல்விக்காரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவீங்க. கலைத்துறையில் முன்னேற்றம் காண்பீங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். பூமிக்காரகன் செவ்வாயும் வருமானத்தை அள்ளி தருவார். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார். செல்வாக்கு உயர்த்துவார். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் காண முடியும். லாபஸ்தான சூரியன் தொட்டதை தொடங்க வைப்பார். நினைத்ததை நடத்தி வைப்பார். உங்களை ஜொலிக்க வைப்பார். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன். நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் முன்னேற்றம் ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி லாபமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பணவரவு அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். வியாபார தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சுய நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களுடைய ஆதரவு உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். செவ்வாய் புதன் சாதகமாக இருப்பதால் பூமி வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். இழுப்பறியாக இருந்த பணம் வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக்குவார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தள்ளிப்போன வேலைகள் நடந்தேறும். பணவரவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இந்த ஐப்பசி பௌர்ணமி உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று சொல்லலாம். ஸோ உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி பலன் என்னங்கிறது புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.